Chapter 3 Trigonometry exercise 3.6ல நம்ம ஆல்ரெடி trigonometric identities படிச்சிருந்தோம். ஸோ இந்த trigonometric identities நம்ம நியூவாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி படித்த ஐடென்டி என்னது சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு படிச்சிருப்போம். ஸோ இங்கே ஏ ப்ளஸ் பின்னு எழுதியிருக்கேன். சைன் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பின்னு ஆல்ரெடி நம்ம படித்தது. அதே மாதிரி sin a minus b is equal to sin a cos b minus cos a sin b. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம சைனுக்கு படித்த ஐடென்டிஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அதே மாதிரி காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கும் நம்ம ஐடென்டி படிச்சிருக்கோம். காஸ் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. காஸ் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் sin a sin b. இந்த 4ம் ஆல்ரெடி நம்ம படித்தது தான். ஸோ இந்த 4ல் நமக்கு நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா a ப்ளஸ் பின்னு இருக்கும், அதாவது சம்மில் இருக்கும். அதுவே இங்கே சம்முக்குள்ளே இது ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ sin a cos பின்னு இருக்குது, cos a sin b. இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ஆனால் இது ப்ராடக்டில் இருக்குது, ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஐடென்டிஸ் இந்த 4 ஐடென்டிஸ் வந்து நம்ம புதுசாக ஒரு 8 ஐடென்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 8 ஐடென்டிஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் டு சம், அதாவது நமக்கு ப்ராடக்டில் கொடுத்துருந்தா நம்ம சம்மில் சேஞ்ச் பண்ண சொல்லும் போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ் படிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு ஈக்குவேஷன் 1, 2 இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் 1, 2ல் இங்கே நம்ம சம்மும் இருக்குது டிஃப்ரென்ஸும் இருக்குது. ஸோ இந்த சம் அண்ட் டிஃப்ரென்ஸில் நம்ம என்ன பண்ண பார்க்குறோம், ஐடென்டி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ நமக்கு ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பின்னு கிடைக்கும். நமக்கு சைன் ஏ ப்ளஸ் பி சைன் ஏ மைனஸ் பி என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ ப்ளஸ் சிம்பிள் இங்கே வருது. இப்போ நமக்கு இந்த நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைன் ஏ காஸ் பின்னு இருக்குது, அதே மாதிரி இங்கே சைன் ஏ காஸ் பின்னு இருக்குது. நம்ம இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணும்போது இங்கே வந்து நமக்கு இது ஒரு டேர்மாக எடுத்துப்போம், இது ஒரு டேர்மாக எடுத்துக்கிட்டு நம்ம ப்ளஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த சிம்பிள் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. சப்போஸ் நமக்கு ப்ராக்கெட்டுக்கு வெளில மைனஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த சிம்பிள் சேஞ்ச் ஆகும். நமக்கு என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அப்போ எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ரெண்டுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காஸ் ஏ சைன் பிக்கு என்ன சிம்பிள் இருக்குது, இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, காஸ் ஏ சைன் பிக்கு மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே நமக்கு கேன்சல் ஆகிட்டு சைன் ஏ காஸ் பி சைன் ஏ காஸ் பின்னு இருக்கும். ரெண்டுமே ஒரே டேர்ம்ன்றதால நம்ம என்ன பண்ணலாம், 2 சைன் ஏ காஸ் பின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ஃபார்முலாவும் இதுதான், 2 சைன் ஏ காஸ் பி. இப்போ எனக்கு ப்ராடக்டில் ஃபார்முலா வேணுன்றதால சைன் ஏ காஸ் பி பட்டு நான் வச்சுக்கிறேன், இந்த 2 இந்த பக்கம் அமைச்சிடும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த 2 இந்த பக்கம் போகும்போது டிவைட் ஆகும், அப்போ ஹாஃப் ஆயிடுச்சு. இங்கே நமக்கு என்ன இருக்குது, ஹாஃப் இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற 5th ஈக்குவேஷனை இதை எடுத்துக்கிறேன். ஆனால் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஐடென்டி இதுதான். சைன் ஏ காஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இந்த 4 ஐடென்டிஸ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுத்தையும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சம் பண்ணோம் இல்லையா, ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஆட் பண்ணோம் இல்லையா, இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறேன். அப்போ 1 மைனஸ் 2 ஈக்குவேஷன் 1லேருந்து ஈக்குவேஷன் 2வை சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 நான் சப்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து செகண்டை மைனஸ் பண்ணுறேன். அப்போ இங்கே எனக்கு வெளில ஒரு மைனஸ் சிம்பிள் வரும். இப்போ மைனஸ் சிம்பிள் ப்ராக்கெட்டுக்கு வெளில வந்தாலே இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறிடும், மைனஸாக இருக்கிறது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இந்த காஸ் ஏ சைன் பியோட சிம்பிள் நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிட்டு இருக்கும். அப்போ இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு ரைட் சைடில் இங்கே என்ன இருக்கும், காஸ் ஏ சைன் பி, இது ஒரு ப்ளஸ் காஸ், ஏன்னா சிம்பிள் மாறிடுச்சு ப்ராக்கெட்டுக்கு வெளில. அப்போ காஸ் ஏ சைன் பின்னு இருக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 காஸ் ஏ சைன் பின்னு கிடைக்கும், 2 காஸ் ஏ சைன் பி. ஸோ இங்கே நமக்கு சைன் ஏ ப்ளஸ் பி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன சிம்பிள் வரும், மைனஸ். அப்போ சைன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது, இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணதாலும் இங்கே ப்ளஸ் சிம்பிள் வந்துச்சு, இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம இங்கே மைனஸ் பண்ணுறோம், அப்போ மைனஸ் சிம்பிள் வந்திருக்கு. அதே மாதிரி நமக்கு இங்கே இருக்கிற 4 டேர்ம்ஸில் 2 டேர்ம் கேன்சல் ஆகிடும்.
அதே மாதிரி இங்கேயும் 4 டேர்ம்ஸ் இருக்கும், 2 டேர்ம் கேன்சல் ஆகிட்டு இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 2 cos A sin B நம்ம கிடைக்கும். அப்போ எனக்கு cos A sin B மட்டும் ஃபார்முலா வேணும் ப்ராடக்ட்டில் அப்படின்னா இந்த 2 இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா half into sin A plus B minus sin A minus B. ஸோ இது நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு செகண்ட் ஐடென்டிட்டி. ஆனால் ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணோம், இதை நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச ஐடென்டிலேருந்து இந்த 2 ஐடென்டிஸ் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது இன்னொரு ஐடென்டி. அப்போ இப்போ ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 4 நான் ஆட் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணும்போது இந்த ரெண்டுமே நமக்கு கேன்சல் ஆகிடும். ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது, ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இதுவுமே கேன்சல் ஆகிடும், இதுவுமே கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு ஒரு cos A cos B, இங்கே ஒரு cos A cos B. இப்போ 2 cos A cos B கிடைக்கும். இந்த 2 ஈக்குவேஷன் ஆட் பண்ணும்போது 2 cos A cos B கிடைக்கும். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன் 2 cos A cos B. அதே மாதிரி நமக்கு இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இங்கே என்ன சிம்பிள் வரும், ரெண்டு ப்ளஸ் சிம்பிள் வரணும். அப்போது cos A cos B plus cos A minus B, cos A plus B minus plus cos A minus B. இப்போ எனக்கு cos A cos B ஓட ப்ராடக்ட் ஐடென்டி வேணும் அப்படின்னா நான் இந்த 2 இந்த பக்கம் அமிச்சிட்டோம் அப்படின்னா half into cos A plus B plus cos A minus B. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஈக்குவேஷன் எதையும் நான் ஆட் பண்ணேன், 3யும் 4யும் ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நமக்கு காஸ் ஐடென்டிட்டியில் நமக்கு ப்ளஸ் இருக்கும்போது இங்கே மைனஸ் வருது, இங்கே மைனஸ் இருக்கும்போது கொஷினில் இங்கே ப்ளஸ் வருது. இப்போ நான் 3 - 4 போட்டேன் அப்படின்னா எனக்கு மைனஸில் வரும் ஐடென்டிட்டி. அதனால் நான் என்ன பண்ணுறேன் 4 - 3ன்னு போடுறேன். 4லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு மைனஸில் வராமல் ப்ளஸில் வரும் ஐடென்டிட்டி. அப்போ நான் என்ன பண்ணுறேன் 4லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு வந்துடும். ஏன்னா 4லேருந்து நான் 3யை சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போது cos A minus B minus cos A plus Bன்னு கிடைக்கும். cos A minus B minus cos A plus B. இப்போ நமக்கு அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப்போ நமக்கு இதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன் இங்கே மைனஸ் போடுறேன். இதான் செகண்ட் டேர்ம் இல்லையா? இப்போ மைனஸ் போடும்போது இது மைனஸாக மாறிடும், இது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இந்த 2 டேர்மும் கேன்சல் ஆகிட்டு இருக்கும். நம்ம லாஸ்ட்டு பார்க்க போகிற ஐடென்டிட்டியில் இது 2 என்னவா மாறி இருக்கும், ப்ளஸ்ஸாக மாறி இருக்கும். அப்போது 2 sin A sin B is equal to cos A minus B minus cos A plus B. சப்போஸ் இங்கே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இங்கேவே சிம்பிளிஃபிகேஷன் சொல்கிறேன். சப்போஸ் இந்த சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு டவுட் என்ன பண்ணுங்கள் அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. சரியா? இப்போ நமக்கு லாஸ்ட் ஐடென்டி 2 sin A sin B is equal to cos A minus B. ஸோ இதுக்கு மட்டும் A minus B ஃபர்ஸ்ட்டில் வருது. ஓகேவா? ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நமக்கு A minus B லாஸ்ட்டில் வரும். ஸோ இந்த காஸ் ஐடென்டிக்கு மட்டும் இந்த மைனஸ் வர ஐடென்டிக்கு முன்னாடி நமக்கு என்ன வந்திருக்கும், காஸ் வந்திருக்கு, மைனஸ் வந்திருக்கு. cos A minus B minus cos A plus B. ஸோ அப்போ நமக்கு எனக்கு sin A sin B மட்டும் வேணுன்றதால 2 இந்த பக்கம் போச்சுன்னா sin A sin B is equal to half cos A minus B minus cos A plus B. ஸோ இப்போ நமக்கு இதை 7 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 8. ஸோ இப்போ நம்ம 4 ஐடென்டிட்டிஸ் நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். 5 6 7 8. இந்த 5 6 7 8 நம்ம தரவாக வச்சுக்கணும். நம்ம சம்ஸில் யூஸ் பண்ணுவோம். sin A cos B ஓட ஃபார்முலா cos A sin B வரணும். அகைன் வந்து cos A cos B sin A sin B. இது ரெண்டுமே சேம் டேர்ம்ஸ் வருது காசு. பட் ஆனால் இங்கே மட்டும் sin A cos B cos A sin B. sin ஃப்ரண்ட்டில் வரும்போது இங்கே ப்ளஸ் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ் ஃப்ரண்ட்டில் வரும்போது இங்கே மைனஸ் வரும். அதே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். ஓகேவா?